பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்தில் சுப்பிரமணிய சிவா பேசியதை கேட்டால் நிச்சயமாக ஆங்கில அதிகாரிகள் கோபப்பட்டிருப்பார்கள் என்றே தெரிகிறது தாயே. ஆம் மகனே, அந்த கூட்டத்தில் சிவா பேசிய கருத்துக்கள் தேச நிந்தனைக்கு உரியவை என்று குற்றம் சாட்டப்பட்டது. அவனுக்கு மீண்டும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் அந்த கூட்டத்தில் இன்னும் என்னவெல்லாம் பேசினான் தெரியுமா? சூழ்ச்சியும் கபடமும் உள்ள இந்த கவர்மெண்டாரிடம் யோக்கியமான முறையில் காரியம் நடக்க முடியுமா? நான் பலமுறை கூறியிருப்பது போல, எந்த சந்தர்ப்பத்திலே எந்த இடத்திலே எது கிடைத்தாலும் அதை கொண்டு அடிப்பேன். கல்லும் மண்ணும் கிடைத்தாலும் அதை எடுத்து அடிப்பதுதான் முறை. எதிரி ஒருவன் கத்தி எடுத்து குத்த வரும் பொழுது நானும் கத்தி கிடைக்கும் வரை காத்து கொண்டிருக்க முடியுமா? இப்படி இருக்கப்பட்ட ஆங்கில அரசாங்கம் உயிரற்றும் வெட்கம் கெட்டும் ரோஷமின்றியும் இருக்கின்றது. இதிலிருந்து இவர்கள் உலகத்தவரது அபிப்பிராயத்திற்கு பயப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். தேச ஜனங்களுக்குள் ரோஷம், அகங்காரம், கோபம், அதிருப்தி முதலியவற்றை உண்டாக்கி லாபமடைய ஒரு யோசனை கூறுகிறேன். அந்நிய நாட்டார் இங்கே வியாபாரம் என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கத்தை கைப்பற்றி நடத்துகின்றார்கள். அதனை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜனங்களுடைய மனதில் பதியும்படி செய்வதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று அவன் பேசினானே. இதற்காக அவன் சிறை சென்றான். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு ஆங்கில அரசுக்கு எதிராக வித்தியாசமான தாக்குதலை தொடுக்க நினைத்தான். அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட களம்தான் கிராம பஞ்சாயத்து சபைகள். சின்னஞ்சிறு கிராமங்களிலும் சிறிய வழக்குகளுக்கு கூட அப்பாவி மக்கள் வெள்ளையர் ஏற்படுத்திய நீதிமன்றங்களில் கால்கடுக்க நின்றதை பார்த்து சிவா வெறுத்து போனான். அதனால் மக்கள் தங்களுக்குள்ளேயே பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஹிந்துஸ்தான் பஞ்சாயத்து சபை என்ற அமைப்பை நிறுவினான். இது சிவா ஏற்படுத்திய ஒரு புரட்சிதான். மக்கள் இதற்கு அமோக ஆதரவு அளித்தார்கள். இதன் மூலம் அந்தந்த கிராமங்களில் வழக்குகள் அவர்களின் மன்றங்களிலேயே பேசி தீர்த்து கொள்ளப்பட்டன. ஆனால் இது கிராமங்களில் ஒரு வகை இணை ஆட்சியை நிறுவுவதற்கு சமமானது என்று ஆங்கிலேய அரசு சிவாவுக்கு பிடியாணை அனுப்பியது. இனி ஒரு முறை சிறை சென்றால் உயிருடன் திரும்ப முடியாது என்று நினைத்தான் சிவா. நான் இனி இது போன்ற விஷயங்களில் தலையிட மாட்டேன் என்று எழுதி கொடுத்துவிட்டு சிறை தண்டனையில் இருந்து தப்பினான். ஆனால் அவன் திட்டம் வேறு மாதிரியாக இருந்தது. எப்படியாவது என் பெயரில் ஆசிரமமும் கோயிலும் அமைக்க வேண்டும் என்ற உந்துதலில் நிதி திரட்டல் என்று களத்தில் இறங்கினான். கொங்கு நாடு அவனை வரவேற்றது. பாப்பாரப்பட்டியில் சின்னமுத்து முதலியார் இடம் கொடுத்தான். சுற்றுப்பயணம் வந்த சித்தரஞ்சன் தாஸை பாரத தேவி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டச் செய்தான் சிவா. பாரதாசிரமம் பற்றி நவசக்தி இதழில் ஓர் அறிக்கை வெளியிட்டான் சிவா. இந்த பாரத மாதா ஆலயத்தில் அர்ச்சகருக்கு வேலை இல்லை. ஆலயத்தின் பணத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவ தொழிற்சாலைகள் நிறுவப்பெறும் என்று அறிக்கை வெளியிட்டான். அந்த அறிக்கையில் அவன் சொன்னது
ஒரு மாபெரும் புரட்சிதான். தன் கனவு முழுமையாக நிறைவேறாத நிலையில் நிதி தேடி ஊர் ஊராய் சென்று கொண்டிருந்த சிவாவுக்கு நோய் முற்றித்தான் போனது. தன் கனவு கோயிலான பாரதாசிரமத்திலேயே உயிரை விட வேண்டும் என்று நினைத்தான். பாப்பாரப்பட்டிக்கே வந்தான். 1925 ஜூலை 23 என் புரட்சி மைந்தன் சுப்பிரமணிய சிவா 41 வயதில் இந்த உலகை துறந்து போனான். அவன் வாழ்ந்தது என்னமோ 40 வருடங்கள் தான். ஆனால் அதற்குள் 400 வருட சாதனைகளை செய்து முடித்திருந்தானே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது